குஜராத்தில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக சாம்பியன் கோப்பையை தட்டிச் சென்றிருக்கிறது. நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பட்டாசுகள் வெடித்தும் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. இந்திய அணி இந்த மேட்ச்சில் அதிகமான கூடுதல் ஆதிக்கத்தை செலுத்தி வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மேட்ச்சில் இருக்கக்கூடிய கூடுதல் சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன பாலாஜி? இந்த இறுதி போட்டியில பார்த்தோம்னா இந்தியா வந்து கம்ப்ளீட் டாமினேஷன் பண்ணாங்க. அதாவது ஃப்ரம் பேட்டிங் பவுலிங் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் வந்து சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்திய அணி கொடுத்து முழு ஆதிக்கம் செலுத்தி தான் இந்த வெற்றியை வந்து இந்திய அணி பெற்றிருக்காங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து கிட்ட 253 ரன்கள் அடிச்சும் ஒரு போராடி வெற்றி ஒரு 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. ஆனா இறுதி போட்டியில அதே 250 ரன்களுக்கு மேல இந்தியா அடிச்சு இந்த இதை வந்து நியூசிலாந்து துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட் டாமினேஷன் தான் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து. அதாவது அபிஷேக் சர்மா வந்து இந்த தொடர் முழுக்க வந்து சிறப்பா விளையாடல. ஆனா அவரை வந்து அவர் மேல பேக் பண்ணி அவர் மேல நம்பிக்கை வச்சு இறுதி போட்டியில அவருக்கு வந்து இந்திய அணி நிர்வாகம் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அவரும் வந்து பாத்தாங்கன்னா சிறப்பா விளையாண்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஓபன் கொடுத்து அவர் வந்து ஒரு அரசியல் அடிச்சாரு. அவருக்கு அடுத்து வந்து இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன், ஒரு பட்சத்துல பார்த்தோம்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு தடுமாற்றத்தோட ஆடினாலும் இறுதி கட்டத்துல வந்து சிவம் துபே வந்து கலக்கிட்டாரு. அவர் வந்து 8 பந்துல வந்து 26 ரன் அடிச்சாரு. இவங்களோட மொத்த ஹோல் கான்ட்ரிபியூஷன் சேர்த்தா இந்திய அணி வந்து 255 ரன்கள் என்ற ஒரு கம்ஃபர்டபிள் டோட்டலை வந்து இறுதி கட்டத்துல வந்து எட்டினாங்க. அப்போ ஒரு 285 ரன்கள் ஸ்கோர் போஸ்ட் பண்ணோடனே இந்த போட்டி வந்து நிச்சயம் வந்து ஒன் சைடா தான் போகும். இந்தியா வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னா கிரிக்கெட் விமர்சகர்கள் சொன்னாங்க. அதே இப்படிதான் நடந்திருக்கு. எந்தவித போராட்டத்தையும் வந்து நியூசிலாந்து அணி வந்து வெளிப்படுத்தல. அந்த 255 ரன்கள் ஸ்கோருங்கிறதே வந்து அந்த அணிக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு இறுதி போட்டியில வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கோரை வந்து சேஸ் பண்றதுலாம் பிராக்டிகலி வந்து இம்பாசிபிள். அதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த அணி வந்து இறுதி கட்டத்துல வந்து வெறும் 159 ரன்களுக்கே சுருண்டு 290 வெறும் அதிகபட்சமா பார்த்தோம்னா 96 ரன்கள் வித்தியாசத்துல வந்து இந்திய அணி வந்து ஒரு அபார வெற்றியும் வந்து பெற்றிருக்கு. குறிப்பா இந்த மைதானத்துல வந்து கடந்த 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதி போட்டியில வந்து ஆஸ்திரேலியாட்ட வந்து இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. அதாவது அந்த தொடர் முழுக்க வந்து இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஆனா இறுதி போட்டியில மட்டும் ஆஸ்திரேலியாட்ட தோல்வி அடைஞ்சாங்க. அது வந்து ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. அது ஒரு ஆறாத வடு அப்படின்னே சொல்லலாம் இந்திய ரசிகர்களுக்கு. அப்படிப்பட்ட மைதானத்தை திரும்பி வந்து இறுதி போட்டின்னு அறிவிச்சோடனே ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, திரும்பி இந்த மைதானம் தானா, திரும்பியும் வந்து அந்த பழைய நினைவுகள்லாம் வருது, பழைய கஷ்டமான நினைவுகள்லாம் வருது அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அந்த பழைய சம்பவங்களை மறக்கடிக்கிற விதமா இந்த போட்டியில வந்து இந்திய அணி வந்து ஒரு அபார வெற்றி பெற்று இந்த மைதானத்திலையும் வந்து கோப்பையை வெல்ல முடியும் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்கு. இது ஒட்டுமொத்தத்தில் வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வெற்றியா பார்க்கப்படுது. மூன்றாவது முறையா T20 உலகக்கோப்பை இந்தியா ஜெயிச்சிருக்கு. 2007, 2024 தொடர்ந்து 26ஆம் ஆண்டும் இந்தியா வந்து வாகை சூடியிருக்கு. சொந்த மண்ணில் T20 உலகக்கோப்பை வென்ற முதல் அணி அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்திய அணி பெற்றிருக்கு. பேக் டு பேக் டைட்டில் அடிச்ச முதல் அணி அப்படிங்கிற பல்வேறு சாதனைகளையும் இந்திய அணி படைச்சிருக்கு. இந்த தொடர்ல பார்த்தோம்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே வந்து ஓவரால் ஷாட்ல வந்து இந்திய வீரர்கள் ஆதிக்கம் செலுத்திருக்காங்க. குறிப்பா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இந்த தொடர்ல வந்து 14 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. அதை தொடர்ந்து வருண் சக்கரவர்த்தியும் சிறப்பா பந்து வீசி அவரும் வந்து 14 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. முதல் 3 இடங்கள்ல வந்து 2 இந்திய வீரர்கள் இருக்காங்க. இதே மாதிரி பேட்டிங்ல பார்த்தோம்னா இந்திய அணிக்கு வந்து சஞ்சு சாம்சன் மிக சிறப்பா இந்த தொடர்ல விளையாடி 321 ரன்கள் குவிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியே இஷான் கிஷான் மிக அற்புதமா விளையாடி 317 ரன்கள் குவிச்சிருக்காரு. இதே மாதிரி இந்திய அணியோட கேப்டனான சூரியகுமார் யாதவ் இந்த தொடர்ல வந்து 242 ரன்கள், சிவம் துபே 235 ரன்கள், ஒவ்வொரு வீரர்களும் வந்து இந்த தொடர் முழுக்க ஒரு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மகுடம் எந்திரத்துக்கு மிக முக்கிய பங்களிச்சிருக்காங்க. பாலாஜி, இந்த நியூசிலாந்தை பொறுத்த அளவுக்கு இந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜபஸ்டின், நம்ம பார்த்தோம்னா ஒரு இறுதி போட்டியில 200க்கும் மேற்பட்ட ஸ்கோரை வந்து சேஸ் பண்றதே வந்து ஒரு கடினமான இலக்கு. அதாவது வந்து 200 ரன்கள் அடிச்சாலே அது வந்து ஒரு டஃபஸ்ட் டார்கெட்டா தான் பார்க்கப்படும். ஆனா இந்திய அணி வந்து 255 ரன்கள் குவிச்சாங்க. ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து இந்தியா வந்து ஃபுல் டாமினேஷன் பண்ணாங்க. அந்த 255 ரன்கள் அப்படிங்கிற அந்த எண்களை பாக்குறப்பே வந்து நியூசிலாந்துக்கு வந்து ஒரு வித அழுத்தம் வந்து இருந்திருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்திய அணி வந்து இயர்லியரா அவங்களோட ஓப்பனர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து ஃபின்னாலன் தான் வந்து அவங்களுக்கு வந்து அரையிறுதி போட்டியில வந்து 33 பந்துகள்ல வந்து ஒரு சதம் விளாசி நியூசிலாந்து வந்து இறுதி போட்டிக்கு கொண்டு போய் நிறுத்தினாரு. அவரோட விக்கெட்டை வந்து அக்ஷர் பட்டேலுக்கு இயர்லியராகவே ஓவர் கொடுத்து அவரோட விக்கெட்டை வந்து இந்தியா வந்து சீக்கிரமா எடுத்தாங்க. அது வந்து ஒரு செட் பேக்கா இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா, கிளென் பிலிப்ஸ், சாப்மன் 3 பேருமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகி
அடுத்தடுத்து ஆட்டம் இருந்தாங்க. பும்ராவை இறுதிப் போட்டிலையும் வந்து யாராலையுமே தொட முடியல. அவர் வந்தாலே எதிரணி பேட்டர்கள் வந்து பயப்படுறாங்க. அதே லெவல் தான் வந்து இறுதிப் போட்டிலையும் எடுத்துச்சு. அவரும் வந்து ஒரு எண்ட்ல பிரஷர் கொடுக்க அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து கடைசியா வந்து 159 ரன்களுக்கு நியூசிலாந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. நிச்சயமா வந்து அந்த இறுதிப் போட்டியில வந்து நியூசிலாந்து வந்து ஒரு மிக அழுத்தத்தோட தான் ஆடி இருக்காங்க. ஏன்னா வந்து டாஸ் ஜெயிச்சு வந்து அவங்க வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியா தான் முதல்ல பேட்டிங் பண்ணுச்சு. அதைப்படி பாக்குறப்ப வந்து அதுவே வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் இட்ஸே உங்களுக்கு ஒரு வித அழுத்தம். அதுக்கப்புறம் 200 ரன்கள் கடந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் அழுத்தமாயிருக்கும். இறுதியில ஸ்கோர் ஆனது 285 ரன்கள் நிற்போம்னா அது மிகப்பெரிய அழுத்தமாயிருக்கும். இந்த அழுத்தங்கள்லாம் சேர்ந்துதான் அவங்க வந்து ஒரு பர்ஸ்ட் ஆன மாதிரி இறுதிப் போட்டியில வந்து ரொம்ப மோசமா விளையாடி தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பா வந்து இந்திய அணிக்கு வந்து பல்வேறு தரப்புகள்ல இருந்து வாழ்த்து மழை வந்து குவிஞ்சிட்டு வருது. பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாரும் வந்து இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதே போல பார்த்தோம்னா முன்னாள் அதாவது கடந்த T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில இருந்த விராட் கோலியும் வந்து இந்திய அணிக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்திய அணியாக வந்து அகமதாபாத்ல கொடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து இந்திய அணி நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்லி ஜெய்ஹிந்த்ங்கிற ஒரு வாசகத்தோட வந்து விராட் கோலியும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இந்த போட்டியை வந்து மைதானத்துல வந்து லெஜண்ட்ஸ் அதாவது வந்து 83 உலகக்கோப்பை வென்ற கபில் தேவ், 2011 உலகக்கோப்பையை வென்ற மகேந்திர சிங் தோனி, அப்புறம் 2024 ஆண்டு T20 உலகக்கோப்பை மற்றும் 25ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வென்ற ரோஹித் சர்மா, இந்த 3 லெஜெண்டரி கேப்டன்களும் வந்து ஸ்டேடியத்துல இருந்து கண்டுகளிச்சாங்க. அது போன்ற ஃப்ரேம்லாம் வந்து அதெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்திருக்க விக்டரியா இது பார்க்கப்படுது. நன்றி பாலாஜி. இணைப்பில் இணைந்து பல்வேறு தகவல்கள் மற்றும் முக்கியமான விஷயங்கள் இந்த மேட்ச்ல என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி பாலாஜி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.